பூவை சிவரகு அரசனை போல் வாழ்வு என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அரச இலையா இருந்தாவே அதிகமான சக்திகள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் போதி மரம் என்று கூட சொல்வார்கள். அதனால அந்த அரச இலையை 48 இலை சேகரிச்சிங்க. ஓம் ரீம் வருவாய் என்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு சிகப்பு பேனை வாங்கிக்கோங்க. அந்த ஸ்கெட்சு வாங்கி அதில் எழுதுங்க. எழுதிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றுங்க. அந்த 48 இலையை சேகரித்து வச்சுட்டு ஓடுற தண்ணியில் இதை ஒவ்வொன்றா விடுங்க. விடும்போது ஓம் ரீம் வருவாய் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு செல்வமான சக்திகள் பெருகும். யாருக்கு செல்வம் வேணுமோ அதை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது எல்லோருக்குமே கற்றுக் கொடுங்க. நம்ம மட்டும் கற்றுக்குன்னு வாழ்க்கையிலே தேர முடியாது. எல்லோருக்குமே கற்றுக் கொடுத்து வாழ்க வளமுடன் வாழ்க.